ஸோ வெல்கம் டு பிரவீன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து May 21 அண்ட் May 20 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. இன்றைக்கி May 22 பார்க்கலாம். ரூபாய் 15 லட்சம் கோடியில் கோல்டன் டோம் வான் பாதுகாப்பு ட்ரம்ப் அறிவிப்பு. அதாவது கோல்டன் டோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். ஸோ அது வந்து நம்ம வந்து எதிரி நாட்டு வந்து ஏதாவது ஒன்று யூஎஸ்குள்ளே வருது அப்படின்னா ஸோ அந்த கோல்டன் டோம் வச்சு நம்ம வந்து மிசைல்ஸ் மூலிமா டிஃபென்ஸ் பண்ணுறதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ராமேஸ்வரம் அருகே பாம்பன் புதிய பழைய ரயில் தூக்கு பாலத்தில் ரயில்கள் அதிவேகத்தில் செல்ல பாலங்களுடைய வடிவமைப்பு மாற்றம். ஸோ கண்டிப்பாக அது வந்து என்னென்னா அந்த பிரிட்ஜோட ஸ்ட்ரக்சரல் இதை வந்து மாற்றுறாங்க. அந்த ராமேஸ்வரம் பாம்பன் பாலங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த கப்பல் வந்து வரும்போது திறந்து மூடுது இல்லையா, அந்த பாலம் தான். ஸோ அது இப்போ புதுசாக கட்டியிருக்க 2 பாலமே தான். அது ரெண்டுமே வந்து ஸ்ட்ரக்சரலாக ஏதோ ஒன்று கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நாஸ்காம் நிறுவனத்துடன் அண்ணா பல்கலைக்கழகம் ஒப்பந்தம். அண்ணா பல்கலைக்கழக துணை இயக்குனர் குணசேகரன், நாஸ்காம் இயக்குனர் உதயசங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஸோ நாஸ்காம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அது வந்து NASSCOMன்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா ஒரு மென்பொருள் மற்றும் சேவை நிறுவனங்களின் தேசிய சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனி. ஸோ சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிங்கிறது கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு தேவையான ஒன்று. ஸோ அவங்க கூட வந்து அண்ணா பல்கலைக்கழகம் வந்து டைப் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, ஒரு முக்கியமான நியூஸ் இது. அடுத்தது இது வந்து இது கண்டிப்பாக கேட்பாங்க. சரி, அடுத்தது பாருங்கள். புக்கர் பரிசு வென்றார் கன்னட எழுத்தாளர் பானு. பிரபல கன்னட எழுத்தாளர் பானு 77 எழுதிய புத்தகம் இந்த ஆண்டுக்கான புக்கர் பரிசு வென்றுள்ளது. இதன் வாயிலாக சர்வதேச புக்கர் பரிசு வென்ற முதல் கன்னட எழுத்தாளர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். சூப்பரில். ஸோ அப்போ இது புக்கர் பரிசு அப்படிங்கிறது என்னன்னு நம்ம தெரியணும் இல்லையா. அதாவது புக்கர் பரிசுனா புக்கர் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அது என்ன அப்படின்னா ஆங்கில மொழியில் எழுதப்பட்ட சிறந்த புதினங்களுக்கு வழங்கப்படும் ஒரு விருது, அவ்வளோதான். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. மின்சாரத்தை கடத்தும் பாக்டீரியாக்கள். மின்சாரத்தை கடத்தும் புதிய பாக்டீரியா இனத்தை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். உயிரின் மின் இணைப்பு மற்றும் மாசு சுத்திகரிப்பில் இந்த நுண்ணுயிரி உதவக்கூடும். CA எலக்ட்ரோத்ரிக்ஸ் யாகோனென்சிஸ் எனப்படும் இந்த நுண்ணுயிரி நீண்ட தூரம் எலக்ட்ரான்களை கடத்தும் கேபிள் பாக்டீரியா இனத்தை சேர்ந்தது இல்லையா. சூப்பரில், நல்லா படிச்சுக்கோங்க இது. ஓகேங்களா. எஸ். அடுத்தது இது ஸ்போர்ட்ஸு. உலக ஜூனியர் துப்பாக்கி சுடுதலில் தங்கம் வென்றார் கானக். ஜெர்மனியில் ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதலில் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டி நடந்தது. இதன் தகுதி சுற்றில் இந்தியாவின் கானக் 5வது இடத்தை பிடித்து ஃபைனலுக்கு முன்னேறினார். அடுத்து நடந்த ஃபைனலில் சிறப்பாக செயல்பட்ட கானக் 239 புள்ளி எடுத்து முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் கைப்பற்றினார். மறுபடியும் படிக்கிறேன். உலக ஜூனியர் துப்பாக்கிச் சுடுதலில் தங்கம் வென்றார் கானக். ஜெர்மனியில் ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதலில் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டி நடந்தது. இதன் தகுதி சுற்றில் இந்தியாவின் கானக் 5வது இடத்தை பிடித்து ஃபைனலுக்கு முன்னேறினார். அடுத்து நடந்த ஃபைனலில் சிறப்பாக செயல்பட்ட கானக் 239 புள்ளி எடுத்து முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் கைப்பற்றினார். ஸோ அப்போ கானக் வந்து 10 மீட்டர் ரைஃபிளில் வந்து கோல்டு ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா. சரி, அதுதான் ரொம்ப முக்கியம். எத்தனை புள்ளி எடுத்து 239 புள்ளி, அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா. சரி, அடுத்தது இந்திய வான் அறிவியல் துறையில் முக்கிய பங்காற்றிய வான் இயற்பியல் விஞ்ஞானி ஜெயந்த் நார்லிக்கர் 87 வயதில் காலமானார். மகாராஷ்டிராவை சேர்ந்த ஜெயந்த் நார்லிக்கர் 1938 பிறந்தார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் மற்றும் பிரிட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தவர். வானியல் துறையின் அண்டவியல் பிரிவில் அவர் ஆற்றிய பணி அளப்பரியவை. ஸோ இது நம்ம நேற்று நியூஸ்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டீப்பாக பார்க்குறோம். இது என்னென்னா இந்திய வான் அறிவியல் துறையில் முக்கிய பங்காற்றிய வானியற்பியல் விஞ்ஞானி யார்? ஜெயந்த் நார்லிக்கர். அவருக்கு வயசு வந்து 87. ஸோ அவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். 1938 பிறந்திருக்காரு. பனாரஸ் ஹிந்து இன்ஸ்டியூஷனில் வந்து அதுலேயும் அதுக்கப்புறம் பிரிட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துலேயும் யூனிவர்சிட்டிலையும் படிச்சிருக்காரு. ஸோ நம்ம அண்டவியல் அப்படின்னா யூனிவர்ஸ் ஓரியன்டாக அவர் வந்து ரிசர்ச் பண்ணது நிறையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சரி, ஸோ இதோட வந்து நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது.
இதில் பார்த்திங்கன்னா அடுத்து அதுக்கு கீழே நம்ம ஃபுல்லாக நம்மளோட யூடியூப் சேனல், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, எஃபி லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழேயும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நீங்கள் இந்த சேனல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக சிறந்ததாக இருக்கும்னு சொல்லி, எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நினச்ச காரியங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.